இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான முள்ளாங்கி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முள்ளாங்கி 65க்காக நான் வந்து ஒரு 200 கிராம் போல் முள்ளங்கி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. முள்ளங்கி வந்து ஒரு நீர்க்காயின்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம முதல்லையே தண்ணி தெளிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். இப்போ நல்லா வந்து இதை கலந்தாச்சு. கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா கலந்துருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துட்டு திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிர்ற மாதிரி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த 65 நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம முள்ளாங்கியை போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து செவந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய முள்ளங்கி 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த முள்ளங்கி 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.